மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 29 தொடர்கிறோம். இரண்டாம் கருத்தினை பார்க்கவிருக்கிறோம். பெண் விழைந்து பின் செலினும் தன் செலவிற்குன்றாமை, கண் விழைந்து கை அறினும் காதல் பொருட்கின்மை, மண் விழைந்து வாழ்நான் மதியாமை, இம்மூன்றும் நுண் விழைந்த நூலவர் நோக்கு. திரிகடுகம் 29 இரண்டாம் கருத்து, கண் விழைந்து கையறினும் காதல் பொருட்கின்மை. கண்கள் பார்த்தவுடன் ஆசைப்படும். கண்கள் ஆசைப்பட்டு விட்டன என்பதற்காக இங்கு உள்ளத்தில் நாம் வேறு வகையான முடிவு எடுத்து விடக்கூடாது. அந்த காலத்தில் ஒரு பாட்டு வரும், ரொம்ப சிறப்பான ஒன்று. அதாவது, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. அப்போ வெறுமனே நம்முடைய இந்த உடலில் இருக்கிற ஐம்புலன்களின் ஊடாக மட்டுமே நாம் இயக்கப்பட்டு விடக்கூடாது. அதையும் கடந்து அறிவின் தளத்திலே நாம் இங்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு குறள் இவ்வாறு சொல்கிறது, களவின் கண் கன்றிய காதல், விளைவின் கண் வீயா விழுமம் தரும். அதாவது, ஒரு பொருள், அது நமக்குரிய பொருளே அல்ல, வேறு யாருடைய பொருளோ, அந்த பொருளை நம் கண்கள் பார்க்கின்றன. பார்த்தவுடனே அங்கு ஆசை, அதை கவர்ந்து விடலாம் என்கிற எண்ணம். அப்படிப்பட்ட அந்த களவு தன்மையின் மீது ஒரு பற்று கொண்டு அதை செய்வதற்கு மேற்கொள்ளப்படுகிற முயற்சி, எண்ணம் இருக்கின்றனவே, அது என்னவாகுமா? கண்டிப்பாக அங்கு மிகப்பெரிய தீமையை அங்கு விளைவிக்கும். அதான் அந்த களவு தொடர்பாக இன்னொரு குறளை இவ்வாறு வள்ளுவர் சொல்வார், உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கள்வேம் எனல். ஒரு பொருளை அங்கே நான் திருடிட்டேன், எடுத்துட்டேன், அதுக்கு பேர் தான் களவு என்பதல்ல. இந்த பொருளை எடுத்துக்கிட்டா என்ன? இந்த பொருளை நான் எடுக்கும்போது யாரும் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை, எனவே நான் எடுக்கலாமே என்று எண்ணம் கொண்டு விட்டாலே அது களவு தான். ஆக உள்ளத்தால் கூட அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது. அப்படி வருகிறது என்றாலே, நான் தான் களவு செய்யலையே, நான் அந்த பொருளை எடுக்கவில்லையே, எனக்கு எதுக்கு இந்த தீமை என்று எவரும் சொல்லி தப்பிக்க முடியாது. வரும் அந்த எண்ணமே அது களவுக்கு நிகரானது. என்னத்தால் இயேசு சொல்வார் பார்த்தீங்களா, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பவர் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டார், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு எண்ணம் அது அந்த செயலையே எண்பிக்கின்ற ஒன்றாகவும் நடைமுறைப்படுத்துகின்ற ஒன்றாகவும் இருக்கிறது என்பது இந்த செய்யுளில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் காதல். காதல் என்றவுடன் பலருக்கும் புன்னகை எழும். காதல் என்றால் பொருள் என்ன? நம்ம தமிழில் பாருங்க, அதாவது பாகற்காய் என்று ஒன்று இருக்கிறதே, அதனுடைய ஒரு விளக்கத்தை என்று நான் பார்த்தேன், மிக மகிழ்ச்சியாக இருந்தது. பாகு என்பது இனிப்பு, பாகு அல்லாத ஒன்று அதான் பாகல். எனவே பாகல் கூட்டல் காய், அது பாகற்காய். ஆக தமிழர்கள் நேரடியாக இது கசப்பு காய் அல்லது இது காரக்காய் என்று சொல்வதில்லை, மாறாக இது இனிமை தன்மை இல்லாத ஒரு காய். எப்படி சொல்றாங்க பாருங்க, பாகற்காய். அதை போன்றுதான் காதல் என்பது வேறொன்றுமில்லை, காது கூட்டல் அல். காது அல். காது என்றால் என்ன? அது பிளவு என்பது பொருள். காது உள்ளே பிளவாக இருப்பதனால்தான் தான் நமக்கு கேட்கிறது. அப்படி பிளவாக இருப்பதனால்தான் அது சமநிலையை இந்த உடலுக்கு ஏற்படுத்தாது, கீழே விழ வைக்காது உடலை, அந்த அளவுக்கு அந்த பிளவு. அப்போ காதல் என்றால் பிளவுறாமை, பிரிவில்லா தன்மை. அது வேட்கை, அன்பு, பாசம் என்கின்ற அந்த வகையிலெல்லாம் ஒருமித்த ஒரு தன்மை கொடுக்கின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, காதல் என்றாலும் கூட அந்த காதலர்களும் ஒருவருடைய அந்த உரிமையை, அவருக்குரியவற்றை அவருடைய ஏற்பு இல்லாமல் எங்கு களவாட வேண்டும் என்று எண்ணிவிடக்கூடாது. அது கணவன் மனைவி 2 பேருக்கு இடையே உள்ள உறவு நிலையிலும் கூட. ஆக உள்ளத்தால் கூட இந்த ஒரு கபடுத்தன்மை அங்கு வந்துவிடக்கூடாது. எனவே இங்கு இந்த இரண்டாம் செய்தியாக சொல்லப்படுகிற அந்த ஒன்று, பிறருக்குரியவற்றை நான்
அவருடைய உரிமை மீறல் தன்மையோடு இங்கு எதையுமே செய்து நான் கவர்ந்து விடக்கூடாது. திரிகடுகம் சொல்கிற இந்த செய்தியில் நாம் நிலைத்திருப்போம், தொடர்வோம். கடவுளுக்கு திருவுளமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.